நம்ம மட்டும் நம்மளுடைய கனெக்ஷனை கட் பண்ணிக்கிட்டோம். கனெக்ஷனை கட் பண்ணிக்கிட்டு ஃபுட்டுலேருந்து எனர்ஜி கிடைக்குது அப்படிங்கிற அளவுக்கு கீழே வந்துட்டோம். இப்போ நீங்கள் சைக்கிள் ஓட்டுறப்பயே ஒரு நாளைக்கு காலையில் ஒரு 5 மினிட்ஸ் மெடிடேட் பண்ணிவிட்டு சைக்கிள் ஓட்டுங்க. அப்போ அந்த 5 மினிட்ஸில் உங்கள் மைண்டு வந்து காஸ்மிக்கோட கனெக்ட் ஆகும், தேவையான எனர்ஜியை கிரகிக்கும். அந்த கனெக்ஷன் நீங்கள் சைக்கிள் ஓட்டுறப்பெல்லாம் மெயின்டைன் பண்ணி பாருங்கள். உங்கள் சைக்கிளிங் வந்து உங்களுக்கு ஒரு வித்தியாசமான உணர்வை கொடுக்கும். இந்த ஒரு ப்ராக்டிஸ் வந்து நம்மள்ட்ட நெடுங்காலமாக இருந்துச்சு. எந்த ஒரு வேலை செய்தாலும் அதுக்கு முன்னாடி மெடிடேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பழக்கம் ஒரு காலத்தில் இந்தியாவில் இருந்துச்சு. அதுக்கு பிறகு அது போயிடுச்சு. இன்றைக்கி யாருமே அதை செய்கிறது கிடையாது. நாங்கள் என்ன கேட்குறோம், நீங்கள் ஒரு பயிற்சி, இப்போ முத்ராலாம் போகிறவங்க இருக்காங்க, யோகா ப்ராக்டிஸ்லாம் செய்கிறவங்க இருக்கிறாங்க. எந்த யோகாசனம் பண்ணாலும் இந்த முத்திரையில் நீங்கள் இருங்க, உங்களுக்கு எல்லாம் சரியாக போய்டும். இப்படி ரஜினிகாந்த் காட்டுறாரு, இந்த முத்திரையை தினமும் செய்யுங்க, உங்களுக்கு இதெல்லாம் நடக்கும்னு சொல்லுவாங்க. அந்த முத்திரையை நீங்கள் 30 நாள் பண்ணாலும் 40 நாள் பண்ணாலும் ஒன்றும் நடக்காது. ரீசன் என்னன்னா, இந்த முத்திரையை போட்டால் உடம்புல இருக்கக்கூடிய வாய்க்கால் எல்லாத்தையும் அது ஓப்பன் பண்ணிவிடும். ஆனால் வாய்க்காலில் இந்த முத்திரை தண்ணி பாய்ச்சாது. அந்த தண்ணி, அந்த எனர்ஜி காஸ்மிக்லேருந்து கனெக்ட் ஆகணும்னா ஒருத்தன் மெடிடேட்டிவ் மூடுக்கு போய் மெடிடேஷன் பண்ணிக்கிட்டு இந்த முத்திரையில் உட்காரணும். அதை யாரும் சொல்ல மாட்டாங்க. இந்த முத்திரையை மட்டும் நீங்கள் செய்யுங்கள், உங்கள் உடம்பு மாறி போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் யோகா பண்ணுறவங்களா இருக்கலாம், ஜிம்முக்கு போகிறவங்களா இருக்கலாம், சைக்கிள் ஓட்டி தினமும் வந்து உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்க முயற்சி பண்ணுறவங்களா இருக்கலாம். நீங்கள் யாராக இருந்தாலும் எங்களுடைய ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டால், சாப்பாட்டில் எப்படி உப்பு சேர்த்துக்கிறோமோ அது மாதிரி உங்களுடைய எல்லா விதமான முன்னாள் தியானத்தை சேர்த்து கொள்ளுங்கள். ஏன் அப்படின்னா உங்களுடைய முயற்சிகள் டேஸ்ட்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அதுதான் எங்களுடைய ஒரு வேண்டுகோள். இப்போ நம்ம உட்கார்ந்தபடி செஷனுக்கு தயாராகிறதுக்கு தான் முதல் பயிற்சி வந்து சேரில் அப்படியே திரும்புறது தான். விரும்பினாலும் செய்யலாம். அப்படியே இந்த கை கட்டை விரலை மட்டும் பார்த்துக்குங்க. அப்படியே பார்த்துட்டு உட்கார்ந்தபடியே ஃபுல்லாக எவ்வளோ தூரம் ரொட்டேட் ஆக முடியுமோ உங்கள் இடுப்பை மட்டும் திருப்புங்க. உடம்பு அதுவாக திரும்பிக்கும். நீங்கள் உடம்பை திருப்பக்கூடாது, இடுப்பை திருப்பினீங்கன்னா உடம்பு தன்னால் திரும்பிக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இடுப்பை அப்படியே வச்சுட்டு உடம்பை மட்டும் திருப்புவாங்க. இப்படி நான் என்ன சொல்கிறேன், உடம்பை நீங்கள் திருப்ப வேண்டாம், உடம்பு அப்படியே இருக்கும். கீழே இடுப்பை ரொட்டேட் பண்ணுங்க. அதுதான் ரொட்டேட் ஆகாது. ஏன்னா அதுக்கு தான் நம்ம பழக்கம் கொடுக்கறது இல்லை. இது நான் செய்கிறேங்க நிறையா. இந்த பாருங்க, எல்லாம் இப்படி ஆட்டிடுவாங்க. இது கிடையாது. ஆக்சுவலாக நீங்கள் யூடியூப் பார்த்து செய்யுங்க, இப்படி தான் செய்வீங்க. உண்மையான ப்ராக்டிஷனர்கிட்ட போகிறப்ப தான் விஷயத்த சொல்லுவாங்க. நீங்கள் கையை வச்சுக்கங்க, இடுப்பை திருப்புங்கம்பாங்க. இடுப்பை திருப்பினாதான் இடுப்பு சதை குறையும். எங்கள் வீட்டுக்காரம்மா நான் சொன்னால் கேட்க மாட்டாங்க. எனக்கு சதையே குறையில, நான் 100 தடவை செய்கிறேம்பாங்க. நீ எப்படி செய்கிற அப்படின்னு கேட்டால் அப்புறம் தான் ஆமாம் அப்படின்னு ஒத்துக்குவாங்க. காரணம் என்னன்னு கேட்டால், பெல்லி ஃபேட்டு குறையணுன்ட்டு நிறையா பேர் இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுவாங்க. பண்ணும்பொழுது அவங்க கான்சன்ட்ரேஷன் எங்கே இருக்குன்னா இடுப்பில் இருக்கு. இப்போ நீங்கள் இதை வந்து சும்மா சேரில் உட்காந்துருக்கிறப்ப ஒரு 50 தடவை சாதாரணமாக செஞ்சீங்கனாலே இடுப்பில் இருக்கிற சதை வந்து தன்னால் குறைய ஆரம்பிக்கும். ஆனால் நம்ம செய்ய மாட்டோம். இங்கே பாருங்க, சார் என்ன சொல்லிட்டாரு, நீங்கள் இதுக்கு அடியில் ஏதோ இதுக்கப்புறம் திரும்பாமல் ஏதோ கதை சொல்கிற மாதிரி இருக்குங்கிற மாதிரிட்டாரு. நாங்கள் வந்து சுற்றிட்டேன். நீங்கள் பண்ணுறப்ப முதல்ல இடுப்பு மூவ் ஆகாது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், இடுப்பை மூவ் பண்ணி கற்றுக்கணும். எல்லா யோகாவிலையும் முக்கியமான மூமெண்ட்டுங்கிறது, அந்த ஒரு ஜிம்மில் ஒரு இது கொடுப்பாங்கல்ல, இப்படி சுத்தர சொல்லி கீழே பிளேட் மாதிரி வச்சு சுத்த சொல்லுவாங்கல்ல, அதுலேயும் கூட நீங்கள் இடுப்பில் கான்சன்ட்ரேஷனோட சுற்றணும். அந்த கான்சன்ட்ரேஷன் தான் வந்து இடுப்பு சதையையும் பெல்லி ஃபேட்டையும் கரைக்கும். ஒரு சின்ன விஷயம்தான் அது மாதிரி. அதே மாதிரி இந்த கை இருக்கு பாருங்களேன், எல்லாத்துக்கும் நம்ம என்ன யூஸ்ன்னு கேட்டு தான் செய்வோம்.
எப்பயுமே உள்ளது தானே. அதாவது நம்ம வந்து ஃபேக்ட்டுக்கு பின்னாடி தான் இருக்கும். அதனால் வந்து யூஸை சொன்னால் தான் நம்ம செய்வோம். ஆக்சுவலி நான் இங்கே வந்து இந்த சுற்றுறது நீங்கள் எல்லாம் செய்வீங்க. நான் கையை வைக்க சொன்னேன் பார்த்தீங்களா, இதுதான் ரொம்ப முக்கியம். இங்கே இது வந்து சமான வாயு முதிரைன்னு பேர். இது உடம்புல இருக்கிற 5 வாயுக்களையும் சமப்படுத்தும். பிராணா, உட்டானா, வியானா, சமானா, அபானா. இந்த 5 வாயுக்களையும் சமப்படுத்துறதுக்கான விஷயம். இந்த வாயுக்களை ஃப்ளோ பண்ணுறதுக்கு தான் கையை சுற்றுறமே ஒழிய, கை சுற்றுறதுனால எதுவும் நடக்கலை. இந்த விரல்கள் 5 சேர்ந்து இருக்கிறப்ப ஒரு ரகசியம் நடக்குது. அதனால் இப்படி கையை வச்சுக்கிட்டு சாதாரணமாக முதிரையில் இப்படி உட்காந்துருக்கன்றாங்க, அது கிடையாது. இந்த முதிரையை வச்சுக்கிட்டு நீங்கள் கையை நல்லா எப்படி வேணாலும் சொல்லட்டுங்க, ஒரு 20 முறை 30 முறை சொல்லட்டுங்க. உங்கள் உடம்புல இந்த வாயு தொல்லைங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக ஆரம்பிக்கும். டைஜஷன் ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸு. இந்த விஷயங்கள் எல்லாம் எப்போ நமக்கு புரியும்னா, ரியலாக மெடிடேட் பண்ணி அந்த கான்ஷியஸுக்கு போகிறப்ப தான் இது புரிய ஆரம்பிக்கும். அப்படி இல்லாமல் எனக்கு எல்லாம் தெரியும், இந்த பாருங்கள் புக்கில் போட்டிருக்குங்க, இந்த கையை இப்படி வச்சுட்டு இப்படி அப்படின்னா, அது அப்படி வைக்க மட்டும்தான் அங்கே தெரியும். இப்போ சமையல் குறிப்பு பார்த்துட்டு எல்லாம் பண்ணிவிட்டு அடுப்பு பற்ற வைக்கலன்னா எப்படி அல்வா கிண்ட முடியும்? அதில் எந்த சமையல் குறிப்பிலும் முதல்ல ஸ்டவ்வை ஆன் பண்ணுங்கன்னு சொல்லவே மாட்டாங்க. இவ்வளோ எடுத்துங்க, அதில் போடுங்க, வருங்க, அதை மட்டும் செஞ்சுக்கிட்டே வாங்க அடுப்பை பற்ற வைக்க எதுவுமே நடக்காது. அந்த அடுப்பை பற்ற வைக்கிறதுங்கிறது இங்கே மெடிடேஷன் பண்ணுற மாதிரி. மெடிடேஷன் தான் எல்லாத்துக்கும் பேஸ் சார். இதில் யாராவது ஒருத்தர் ரெகுலர் மெடிடேட்டர் யாராவது இருக்கீங்களா? ரெகுலராக நான் 10 மினிட்ஸ் தேங்க்யூ